வெள்ளக்காரனுக்குள்ள கிழக்கிந்திய கம்பெனியின் அடக்குமுறையை எதிர்கொண்டது இந்த ஜாதிகளால் ஊக்குவிக்கப்பட்ட சின்ன சின்ன தொழில்கள், கல்வி நிலையங்கள். இவைதான் இந்த தேசத்தை காப்பாற்றியது. பூலித்தேவருக்கு விழா நடத்துறதுக்கோ ஒண்டி வீரனுக்கு விழா நடத்துவதற்கோ இன்று அனுமதி கொடுப்பதில்லை. ஏன்னா இந்த விழா நடத்தியாச்சுன்னா ஜாதி கலவரம் வருகிறது. அப்போ இந்த ஜாதியை பரஸ்பரம் சண்டை போடக்கூடிய விஷயமாக மாற்றியவர்கள் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் இருக்கும் இந்த போலி செக்குலார்வாதிகளும். இதுதான் வரலாறு. இந்த ஜாதி பேரோடு இருந்து அவர்கள் ஒரு நல்ல ஜாதிய உணர்வோடு இருக்கும்போது பிரச்சனை வரல. ஆனால் இந்த சிஸ்டத்தை கெடுத்தது என்பது இந்த மிஷனரிகளும் நீங்க இன்னைக்கு வாங்கியிருக்கக்கூடிய இந்த இடதுசாரி கல்வியும். ஜாதி சண்டையெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த ஜாதிகளை தவறாக பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய மிஷனரி மார்க்சிச கொள்கைகளை நீங்க ஒழிக்கணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கு. மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய விஷயம் ஒரு நீதிமன்ற தீர்ப்பு. நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஜாதியை ஒழிப்பது அரசின் கொள்கையாக இருந்தால் பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களையும் ஜாதி பெயரில் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய சங்கங்களின் பெயர்களையும் நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார். இதை நான் ஒரு நரேட்டிவ் செட்டிங்காக பார்க்குறேன். ஏதாவது ஜாதி தான் இந்த நாட்டோட பிற்போக்குத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ். இது இந்த நாட்டில் பல காலமாக இந்த நரேட்டிவ் என்பது செட் செய்யப்படுகிறது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்பது அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இந்த நீதிமன்ற தீர்ப்பை பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இந்த நாட்டின் வரலாற்றை கூட நம்ம கொஞ்சம் புரட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. வெள்ளக்கார வரத்துக்கு முன்னாடி ஜாதி கலவரம் என்பது இந்த நாட்டில் நடந்ததாக எந்த இடத்திலையும் வரலாறு இல்லை. சேர சோழ பாண்டியர்களுக்கு இடையில் நடந்தது, இல்லைன்னா மௌரியனுக்கும் இவனுக்கு இடையில் நடந்தது, மராட்டியனுக்கும் பங்காளிக்கு இடையில் நடந்தது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வரலாறு பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் ராஜபுத்திரர்களுக்கும் இவர்களுக்கும் நடந்தது. ஆனால் இதில் எந்த இடத்திலுமே ஜாதியின் அடிப்படையில் சண்டை நடந்ததாக நம்ம எந்த இடத்திலையும் பார்க்கலை. அப்போது ஜாதி சண்டை என்பது எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வெள்ளக்காரன் வரவுக்கு அப்புறம் தான் இந்த நாட்டில் ஜாதி சண்டை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஜாதி என்ன அவ்வளவு மோசமானதா? ஏன்னா எல்லாரும் ஜாதின்னு சொன்னால் ஏதோ ஒரு மோசமான விஷயமாக பார்க்கிறார்கள். இது நம்ம இந்த நாட்டோட வரலாற்றில் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் படையெடுக்கிறதுக்கு முதல்ல மேலேருந்து கில்ஜி வந்தான், அதுக்கப்புறம் உல்லூக்கான் வந்தான். முதலாவதாக அவங்க படையெடுக்கும் போது தான் ஒட்டுமொத்தமாக மூவேந்தர்களுக்குள்ள சகாப்தம் என்பது தமிழகத்தில் முடிந்தது. அதுக்கப்புறம் தமிழகத்தை மராட்டியர்களும் விஜயநகர பேரரசர்களும் தமிழகத்தை மீட்டார்கள். அவர்கள் உடைந்த கோவில்களை எல்லாம் மீட்டார்கள். இது வரலாறு. ஆனால் நீங்கள் இந்த காலகட்டங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களாலேயும் பெரிய அளவில் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக ஆள முடியவில்லை. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு காலமாக நம்ம நாட்டில் எந்த பெரிய பேரரசுகளும் இல்லை. அந்த நேரத்தில் இந்த நாட்டில் வெள்ளக்காரனுக்குள்ள ஆதிக்கமும் கூடியது. அப்போ இந்த வெள்ளக்காரனுக்குள்ள ஆதிக்கம் கூடக்கூடிய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளக்காரர்கள் பல அறிக்கைகளை அவங்க தயார் செய்தார்கள். அவங்க தயார் செய்த ஒரு அறிக்கை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளில் உள்ள கல்வியின் நிலை என்ன என்பதை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் நமது நாட்டில் இருந்தன. இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடீஸ் அதுவும் நம்ம நாட்டில் இருந்தது. அதில் என்ன வேடிக்கை அப்படின்னு சொன்னால், இந்த பள்ளிக்கூடங்களில் எல்லா ஜாதிக்காரர்களும் படித்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அதோட முதல் விஷயம். 1930களில் மகாத்மா காந்தி அவர்கள் ஸ்ட்ராட்டம் ஹவுஸ் ஸ்பீச், அது ரொம்ப ஃபேமஸ். கூகுளில் கூட நீங்கள் போய் போட்டு பார்க்கலாம். அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லும்போது என்ன சொன்னார்னா, வெள்ளக்கார ஆட்சி என்ன நடந்தது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எழுத்தறிவு என்பது வெள்ளக்காரனால் குறைந்தது அப்படின்னார். எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, வெள்ளக்காரன் வருவதற்கு முன் எல்லா ஜாதியினருக்கும் கல்வி கிடைத்தது, எல்லாருக்கும் கல்வி கிடைத்தது, எல்லா தரத்திலும் கல்வி கிடைத்தது. இது வெள்ளக்காரன் வரவுக்கு முன்னாடி. ஆனால் வெள்ளக்காரன் வரவுக்கு அப்புறம்
இது எல்லாம் படிப்படியாக ஒழிக்கப்பட்டது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளைக்காரன் வரவுக்கும் இந்த நாட்டில் துலுக்கப்படையெடுப்பு நடந்து நம்ம நாட்டில் உள்ள உள்ளூர் மன்னர்கள் இவர்களெல்லாம் முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட 600-700 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வெள்ளைக்காரனுக்குள்ள ஆதிக்கம் நம்ம நாட்டில் வருகிறது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னான்னா இந்த ஜாதிகளால் நடத்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அந்தந்த ஜாதி மக்களை படிக்க வைத்தார்கள். அதுக்கப்புறம் வெள்ளைக்காரனுக்குள்ள அடக்குமுறை வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த அடக்குமுறையிலிருந்து இந்த நாடு எப்படி காப்பாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு ஜாதிகளும் அவங்கவங்க சமுதாயத்தை வைத்து ஒவ்வொரு மாதிரியான தொழில்கள். இப்போ நீங்கள் பார்த்தாச்சுன்னா விருதுநகர் நாடார்கள், சிவகாசி நாடார்கள், அதே மாதிரி நீங்கள் திருப்பூர் பக்கம் போனோன்னா கவுண்டர் சமுதாயம், வேறு இடங்களில் போனால் சில செட்டியார் சமுதாயம். இதே மாதிரி ஒவ்வொரு சமுதாயமும் கல்வி கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஜாதியை சார்ந்தவர்களை ஆந்திரப்புரிஞர்களாகவும் மாற்றினார்கள். அப்போது வெள்ளைக்காரனுக்குள்ள கிழக்கிந்திய கம்பெனியின் அடக்குமுறையை எதிர்கொண்டது இந்த ஜாதிகளால் ஊக்குவிக்கப்பட்ட சின்ன சின்ன தொழில்கள், கல்வி நிலையங்கள், இவை தான் இந்த தேசத்தை காப்பாற்றியது. அப்போது ஜாதிங்கக்கூடியது ஒரு உலகம் முழுக்க தன்னை அடிமையாக்கிய ஒரு ஆதிக்க சக்தியை தொழில் ரீதியாகவும் எதிர்கொண்டது. மறுக்கப்பட்ட கல்வியை அந்த சமுதாயத்துக்கு கொடுத்து அந்த சமுதாயத்தையும் அது வாழ வைத்தது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா வெள்ளைக்காரன் வரும்போது இந்த நாட்டின் வரலாற்றில் நான் மிகவும் பெரிய ஒரு வீரனாக நான் மதிக்கக்கூடியது வந்து நம்ம பூலித்தேவரை தான். இப்போ பூலித்தேவருக்குள்ள வரலாற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் என்ன சமுதாயம் நமக்கு தெரியும். அவர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்போ அவர் கூட இருந்து யாரெல்லாம் போராடினார்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒண்டி வீரன் போராடினார். அவர் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்காக ஒரு தளபதியாக இருந்து உயிரை கொடுத்தது யாரு அப்படின்னா வீரன் அழகுமுத்துக்கோன். அவர் கோனார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இப்போது இந்த நாட்டில் இந்த வெள்ளைக்காரன் வரவுக்கு முன்னாடி இது அதுக்கப்புறம் பின்னாடி வந்த இந்த திராவிடம், இந்த சோகால்டு செக்யுலர், இந்த சோகால்டு ப்ராக்ரஸிவ், இவங்கள்லாம் ஆட்சி வரத்துக்கு முன்னாடி மறவர், கோனார், ஷெட்யூல் காஸ்ட்டு, இன்னும் பல பல கோவில்களை எல்லாம் கட்டி கொடுத்து வேத பாடசாலைகளை எல்லாம் பூலித்தேவர் நிறுவினார்னு வரலாறு. அப்போ பிராமணர்கள் இந்த மாதிரி பலர் ஒன்றாக போராடி இருக்கிறார்கள். இதே மாதிரி டூப்ளே அவங்க வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னான்னா நம்ம பாண்டிச்சேரியில் வேதபுரீஸ்வரர் கோவிலை உடைக்கும் போது எல்லா சமுதாயத்தினரும் ஒன்று சேர்ந்து அதை உடைக்கக்கூடாது என்று மனு கொடுப்பதற்காக அவரை பார்க்க சென்றார். இது ஆனந்தரங்கம் பிள்ளை டைரி குறிப்பில் வருது. ஸோ அப்போ இந்த ஜாதிகள் எல்லாம் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்தார்கள். இது கிறிஸ்தவ வரவுக்கு முன். இன்னைக்கு பூலித்தேவருக்கு விழா நடத்துறதுக்கோ ஒண்டிவீரனுக்கு விழா நடத்துவதற்கோ இன்று அனுமதி கொடுப்பதில்லை. ஏன்னா இந்த விழா நடத்தியாச்சுன்னா ஜாதி கலவரம் வருகிறது. அப்போ இந்த ஜாதியை பரஸ்பரம் சண்டை போடக்கூடிய விஷயமாக மாற்றியவர்கள் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் இருக்கும் இந்த போலி செக்குலார்வாதிகளும். இதுதான் வரலாறு. இப்படி இருக்க நீங்கள் இந்த ஜாதி பேரை நீக்கிறதுனால நீங்கள் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். எப்படி ஏற்படுத்த முடியும்? இந்த ஜாதி பேரோடு இருந்து அவர்கள் ஒரு நல்ல ஜாதிய உணர்வோடு இருக்கும்போது பிரச்சனை வரல. ஆனால் இந்த சிஸ்டத்தை கெடுத்தது என்பது இந்த மிஷனரிகளும் நீங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கக்கூடிய இந்த இடதுசாரி கல்வியும். அதனால் உண்மைக்குமே இந்த நாட்டில் உள்ள கலவரங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், ஜாதி சண்டையெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த ஜாதிகளை தவறாக பயன்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய மிஷனரி மார்க்சிச கொள்கைகளை நீங்கள் வந்து ஒழிக்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கு. தேவையில்லாமல் ஜாதியை நீங்கள் வில்லனாக்கிட்டு அதில் குளிர்காயக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நரேட்டிவ் இந்த நாட்டில் இன்று செட் செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய நீதியரசர்கள்லாம் அதே பாட்டை பாடுகிறார்கள். நான் அவர்கள் மீது தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய கல்வி இந்த தரத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கி திருப்பூர் இருக்குது, இன்றைக்கி சாத்தூர் இருக்குது, இன்றைக்கி விருதுநகர் இருக்குது, இன்றைக்கி ஒவ்வொரு ஊர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஜாதியினால் வளர்ந்த என்டர்பிரைசஸ். அப்போ நீங்கள் வந்து சமுதாயமே தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு மிஷனரி, ஒரு மெக்கானிசமாக இந்த ஜாதி இந்த நாட்டில் இருந்தது. ஆனால் இதை தவறாக பயன்படுத்தி இதை ஒழிச்சாச்சுன்னா, கவர்மெண்ட் டிபெண்ட்டாக மக்களை மாற்றியாச்சுன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு படையெடுப்போ ஒரு மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு வந்தாச்சுனாலோ சமுதாயம் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு மெக்கானிசத்தை இழந்து
அனாதையாக நிற்க வேண்டும் என்பதற்காக வெள்ளைக்காரன் செய்த சூழ்ச்சி இது. இந்த சூழ்ச்சிக்கு இன்று நம் நாட்டில் இருப்பவர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்ற தீர்ப்புகளும் எப்படி வருதுங்கக்கூடியது இந்த நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயம் அல்ல. உண்மை, ஜாதியினால் சில இடங்களில் தீண்டாமை பிரச்சனை இருக்கிறது. அந்த தீண்டாமை பிரச்சனைங்கக்கூடியது எப்படி எதிர்கொள்ளப்பட்டது இதற்கு முந்தைய காலங்களில் அப்படிங்கக்கூடியதுக்கும் நம்ம நாட்டில் வரலாறு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்குது. நம்ம சுகபுரம் கல்வெட்டு அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்தாச்சு அப்படின்னா ஊருக்கு தர்மசாஸ்திரத்தை அமைத்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களும் வள்ளுவர்களும், அதான் இன்றைக்கி ஷெட்யூல்டு காஸ்ட்டுன்னு சொல்லுறோமே அவங்க. அப்போ இவர்கள் அமைத்ததை வேறு எல்லாரும் நாட்டில் மதித்து நடந்தார்கள் எங்கக்கூடியதெல்லாம் இந்த நாட்டின் வரலாறு. அதனால் தீண்டாமை என்பதுங்கக்கூடியது பிற்காலத்தில் ஏற்பட்டது. இதற்கும் வெள்ளைக்காரர்களுக்குள்ள காரணம் இருக்க. ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, நாடார்களை தீண்டத்தகாதவர்கள் என்று அறிவித்தது வெள்ளைக்காரனுக்குள்ள கோர்ட். இந்து மதம் அவங்களை தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லவில்லை. அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த நாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடியது, இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கிறதுமாக இருந்த ஜாதியை பரஸ்பரம் சண்டை போடுவதாக மாற்றின விஷ வித்துங்கக்கூடியது மிஷினரியும் மார்க்சிசமும். அதனால் இதை முதல்ல களைஞ்சிட்டேங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையை சமுதாயத்திலிருந்து சரியாக நாம் நீக்கி விடலாம். ஜாதியை ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக மீண்டும் நாம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வர ஜாதி தான் இதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் சில எவ்வளவுதான் ஒரு சிஸ்டம் நல்லாக இருந்தாலும் காலப்போக்கில் அதில் சில கரப்ஷன் வருது. அந்த கரப்ஷனை தான் மாற்றணுமே தவிர அதுக்குன்னு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் ஒழிக்க முடியாது. இப்போ கூட ஒரு நீதிபதி வீட்டில் தீ எறியும் போது கட்டுக்கட்டாக காசு வந்திருக்கு, அதுக்குன்னு ஜுடிஷியரி ஒழிச்சிட முடியுமா? இப்போ பல எம்பிக்கள் வீட்டிலேருந்து பல சிஎம்கள் வீட்டில் இருந்தெல்லாம் என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்குன்னு பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியவே ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பல அரசு அதிகாரிகள் வீட்டிலெல்லாம் பலது கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு சொல்லி நீங்கள் எக்ஸிக்யூட்டிவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸோ எப்படி ஒரு இடத்துல ஒரு கரப்ஷன் அந்த கரப்ஷனை சரி பண்ணி கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக எப்படி நம்ம அந்த மெக்கானிசத்தை மாற்றுகிறோமோ அதே மாதிரி செய்யக்கூடியது தான் இந்த நாட்டை பலப்படுத்தும். மாறாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடியதுங்கக்கூடியது இந்த நாட்டின் அடிப்படை வேரில் நீங்கள் வெந்நி ஊர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அயோக்கியத்தனத்தின் உச்சம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பலர் இண்டிவிஜுவல் ரைட்டெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. எனக்கு என் சொந்த ரைட்டு, நான் எங்கே வேணாலும் அவுத்து போட்டு போவேன், என்ன எவனும் கேட்கக்கூடாதுன்னு நாட்டில் பலர் இன்றைக்கி பேசிக்கிட்டு வர்றாங்க. இப்போ எப்படின்னு சொன்னால், ஊவேசா கையெழுத்து போட்டார் ஊவே சாமிநாத ஐயர், வஉசி கையெழுத்து போட்டார் வஉ சிதம்பரனார் அப்படின்னு அவர் கையெழுத்து போடல, அவர் வஉ சிதம்பரம் பிள்ளைன்னு தான் அவர் கையெழுத்து போட்டார். இன்றைக்கி அவங்க பேரெல்லாம் கூட மாற்றுறாங்களா? ஏன்னா இவர்கள் ஜாதிக்கு எதிராக இருவாங்க. அது அவங்க பேரை மாற்றுறதுக்குள்ள அதிகாரம் இந்த அரசாங்கத்துக்கு அவன் கொடுத்தது. நான் என்ன கையெழுத்து போட்டேன், அதை நான் தான் முடிவு பண்ணோம். கருணாநிதி பேரை நாங்கள் யாராவது தட்சிணாமூர்த்தின்னு சொன்னால் நீங்கள் விடுவீங்களா? அவர் மாற்றிக்கிட்டார், அதை நீ யாரை மாற்றுறதுன்னு கேட்குறே இல்லை. ஸோ அதனால் இது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஜாதி என்பதை ஏதோ ஒரு பூதாகாரமாக அதை முன்னிறுத்தி அந்த ஜாதியை வைத்து அரசியல் செய்வதற்காகவே நீங்கள் கலவரங்களையும் ஏற்படுத்துறது, இதெல்லாம் நீங்கள் தானே ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கு முன்னாடி காலங்களில் அந்த மாதிரியான ஒரு கலவரம் வரலையே, வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் தானே வருது. அதனால் இந்த மாதிரியான அரசியல்கள் இந்த நாட்டை சீர்குலைப்பதற்காக வெள்ளக்காரனால் ஏற்படுத்தப்பட்டது. அதை இன்றும் நம் அரசாங்கங்கள் தொடர்கிறது. நீதிமன்றங்களும் அந்த மாதிரியான தீர்ப்புகளை கொடுப்பது என்பது ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதனால் இந்த விஷயத்தை பற்றி ஒரு சரியான புரிதல் நம் சமுதாயத்தில் வேண்டும். தீண்டாமைக்கு எந்த இடத்திலையும் இடமில்லை. ஏன்னா வேதத்தை வகுத்தளித்தது யாரு? வியாசன், மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர். காயத்ரி மந்திரம் இருந்தது, காயத்ரி மந்திரத்தை சுலபமாக்கி கொடுத்தது யாரு? விஸ்வாமித்திரர். அவர் என்ன சமுதாயம்னு நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம ஷெட்யூல் காஸ்ட்டுங்கிறோம் அருந்ததியர் சமுதாயத்தை. அவங்களுக்குள்ள நீங்கள் ஹெரிடிட்ரியை ட்ரேஸ் பண்ணியாச்சுன்னா இன்றைக்கி எல்லா சமுதாயமும் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறோம். அந்த அருந்ததியின் வம்சம் இதுதான் அவங்களுக்குள்ள வரலாறு. அதே மாதிரி நீங்கள் எந்த சமுதாயத்தை எடுத்தாலும், தேவேந்திர குல சமுதாயம், தேவேந்திரனை மையப்படுத்தி எல்லா சமுதாயத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு உயர்வான விஷயம் இருக்கும்போது அந்த பலத்தை வைத்து அந்த சமுதாயத்தை ஒரு சுய கௌரவமுள்ள சமுதாயமாக மாற்றுவதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சூழ்ச்சி இது. இந்த சூழ்ச்சியை
இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி திட்டங்களும் தொடர்கிறார்கள். இது இந்த நாட்டிற்கு நல்லதல்ல என்பது நமது கருத்து.